ஹாய் விவோஸ், இன்னைக்கான கார்த்தி ரேவதி சீரியலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். ரொம்பவே அதிரடியாகவும் போயிட்டுருக்கு. நம்ம மீனாவை வச்சு எப்படியாவது சாமுண்டீஸ்வரிக்கிட்ட பேச வச்சு அவங்கள புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி முயற்சி பண்ணி மீனாவை உள்ளே அனுப்புகிறாங்களா. ஆனால் அந்த மீனா பேசுறத எல்லாரும் கேட்டுட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன கார்த்தி அனுப்புன ஆளா, அவனோட ஆளா நீனு, இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக நீ பிளான் பண்ணி வந்திருக்கியான்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை வார்த்தையால் நம்ம சாமுண்டீஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் மீனாவை பார்த்து மருது சிரிக்கிறான். ஏன்னா மருது இதுக்கு முன்னாடியே வந்து நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட இந்த கார்த்தி ஏதாவது ஒரு விதத்தில் இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக ட்ரை பண்ணுவாத்த, ஆனால் நீங்கள் எதையும் நம்பிடாதீங்க சொல்கிறாங்களா. அதனால இந்த சாமுண்டீஸ்வரி கண்மூடித்தனமாக இந்த மருதுவை நம்பிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியை தாங்க காட்டுறாங்க. கார்த்தி மீனான்ற பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த மருதுவோட முகத்தையே கிழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேஸ் எல்லாம் பார்த்துடுறாங்க. ஃபேஸை பார்த்துட்டு அதை ரெக்கார்டும் பண்ணி வச்சுறாங்களா. இதை வந்து நம்ம மருது தெரிஞ்சுக்கிறாங்க. மருது தெரிஞ்சுக்கிட்டு இந்த மீனாவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம கார்த்தி அந்த ஆதாரத்தை கொண்டு போயிட்டு நம்ம இன்ஸ்பெக்டருக்கு கொடுக்குறாங்க. இதை விட நம்மளுக்கு பெரிய ஆதாரம் தேவையே இல்லை கார்த்தி, அதனால நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாங்க, அந்த ஆதாரத்தெல்லாம் எடுத்து நம்ம இன்ஸ்பெக்டர் அவர்கிட்ட கொடுக்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டாக எல்லா கதையிலும் நடக்கிற மாதிரி ஒரு ஃபோன் கால் வருது. இதை பார்த்துட்டு நம்ம கார்த்தி அன்னோன் நம்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ தான் நம்ம மருது அதில் வீடியோ காலில் வராங்க. என்னடா கார்த்தி, இந்த மீனாவை வச்சு நீ வந்து பிளான் போட்டின்னா அதை நான் தெரிஞ்சிக்காமல் இருப்பேனா. இப்போ அவளோட உயிர் வந்து உன் கையில் தான் இருக்குது. அந்த ஆதாரத்தை மட்டும் நீ யார்கிட்டையாவது கொடுத்தனா கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் எல்லாரும் பண்ணுற மாதிரி தான் இந்த சீன்லேயும் பண்ணுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு எனக்காக வந்து ஹெல்ப் பண்ண பொண்ணு எந்த விதத்துலேயும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி என்ன பண்ணுறாங்க, அந்த ஆதாரத்தை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம மருதுகிட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க. இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, என்ன கார்த்தி நம்மக்கிட்ட இருந்த ஒரு ஆதாரமும் இப்போ நீங்கள் எடுத்து போய் கொடுக்க போகிறீங்களே அப்படின்றாங்க. ஆமாம் சார், நம்மளுக்காக அந்த பொண்ணு சாட்சி சொல்ல வந்தது. இன்றைக்கி அந்த பொண்ணோட உயிர் ஆபத்தில் இருக்கும் போது இந்த சாட்சி இல்லைன்னா என்ன சார், இன்னொரு சாட்சியை நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து இன்ஸ்பெக்டர் கிட்டே சொல்கிறாங்களா. அதை கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி கார்த்தி நீங்கள் சொல்கிறது ஒரு விதத்தில் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு போய் ஆதாரத்தை கொடுத்து அந்த மீனாவை மீட்டுட்டு வந்துடுறாங்க. மீனாவை மீட்டுட்டு வந்ததும் மீனா சொல்கிறாங்க, சார் என்னோட உயிர் போயிருந்தா கூட எனக்கு கவலை இல்லை சார், என்னோட ஒரு ஆள் உயிர் போகிறத நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, ஆனால் எவ்வளோ பேரோட வாழ்க்கை வந்து இங்கே அழிஞ்சிக்கிட்டு இருக்கு தெரியுமா சார். எனக்காக நீங்கள் பார்த்துட்டு இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வந்து அவங்ககிட்ட இந்த ஆதாரத்தை கொடுத்துட்டீங்களே சார், இதுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா கேட்குறாங்க. எது எப்படியோம்மா, உங்கள் அப்பா கிட்ட நான் சொல்லியிருந்தேன்ல உன்னை எப்படியாவது வந்து கொண்டு வந்து சேர்த்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதே போல் உன்னை வந்து கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட எடுத்து போய் விடுறாங்க. அதுக்கப்புறம் மீனா சொல்கிறாங்க, அப்பா இந்த மாதிரி வந்து அவன் இந்த வாட்டியும் தப்பிச்சிட்டான்ப்பா, ஆனால் நம்ம பணம் வந்து கிடச்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் என்னை கூப்பிடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா வந்து கார்த்திகிட்ட சொல்லிடுறாங்க. எப்படியா இருந்தாலும் உன்னதமாக நான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவும் போயிடுறாங்களா. இந்த பக்கம் மயிலை தாங்க காட்டுறாங்க. மயில் வந்து சொல்கிறாங்க, எப்பா சகல எப்படிப்பா, இன்னைக்கு ஒரு நைட்டு தான்ப்பா இருக்குது, நாளைக்கெல்லாம் கல்யாணம் வந்து ஸ்டார்ட் ஆகிடும்ப்பா, என்னப்பா பண்ணுறது, அந்த ஆதாரத்தையும் விட்டுட்டேன்னா இப்போ வேறு ஆதாரம் நம்மக்கிட்ட எதுப்பா இருக்குது அப்படின்றாங்க. அப்பவும் கார்த்தி சொல்கிறாங்க, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீங்கள் பயப்படாதீங்க, நான் இல்லாமல் அந்த கல்யாணம் எப்படி நடக்குதுன்னு நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கார்த்தி ரொம்பவே போல்டாக பேசிக்கிட்டு இருக்காங்களா. இந்த பக்கம் நம்ம ராஜராஜன் எல்லாருமே ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. எது எப்படியோ மாப்பிள்ளை, நான் வந்து கார்த்தி மாப்பிள்ளை இப்படி சொல்கிற ஒரு வார்த்தைக்கும் எனக்கு வந்து ஒரு தெம்பு வருது, அதனால் அவர் இருக்கிறதுனால தான் நான் எல்லாத்துக்கும் வந்து கம்முன்னு போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் சொல்கிறாங்க. இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி எல்லாருமே பரபரப்பாக மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. அப்போ சாமுண்டீஸ்வரியும் நம்ம சந்திரகலாவும் சொல்லிக்கிறாங்க, அக்கா இன்னைக்கு ஒரு பொழுது தான்க்கா, நாளைக்கெல்லாம் நம்மளோட நாட்கள்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா சொல்ல, ஆமாம் இன்னைக்கு ஒரு நாள் போயிடுச்சுன்னா இதோட அந்த சேதுபதியோட குடும்பத்தோட இருக்கிற உறவு அப்படியே முறிஞ்சிடும்டி, அதுதாண்டி நான் எதிர்பார்க்குறேன், அந்த தாலி கட்ட ஒரு நேரம் தான், அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க. நீ கவலைப்படாதக்கா, கண்டிப்பாக அதுக்கு உனக்கான ஒரு பலன் கிடைக்கும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் வந்து அவங்கக்கிட்ட தெம்பாக பேசிகிட்டு இருக்காங்களா. ஆனால் சந்திரகலா மனசில் நினைக்கிறாங்க, இன்றைக்கி ஒரு பொழுது தாண்டி நீ சந்தோஷமாக இருக்க முடியும், நாளைக்கானது எங்களுடைய பொழுது, இதுக்கப்புறம்
உனக்கு எவ்வளோ அவமானம் ஏற்பட போகிறது மட்டப்பார், அதுக்கப்புறம் அந்த சொத்தெல்லாம் நாங்கள் அனுபவிச்சு சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா நம்ம சாமுண்டீஸ்வரியை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க மனசில் நினச்சிக்கிட்டு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாவை தாங்க காட்டுறாங்க. மீனா வந்து கார்த்திக்கிட்ட வந்து பேசுகிறாங்க. சார் நான் ஏதாவது ஒரு வழி பண்ணணும் சார், நைட்டெல்லாம் எனக்கு தூக்கமே இல்லை சார், எப்படியாவது அந்த ரேவதியோட வாழ்க்கையை நான் காப்பாற்றணும் அப்படின்றாங்க. அப்போ தான் நீங்கள் இவ்வளோ தூரம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க நான் நினச்சி கூட பார்க்கல. சரி ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா நீங்கள் போயிட்டு ஃபஸ்ட்டு அத்தைக்கிட்ட பேசுங்க, நீங்கள் ஒரு வேளை பாதிக்கப்பட்டவங்க பேசுனா கண்டிப்பாக அத்தை நம்புவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தியும் மண்டபத்துக்கு நம்ம மீனாவை அனுப்பி வைக்கிறாங்களா. மீனாவை அனுப்பி வச்சுதான் அங்கே கேட்குறாங்க, யார் இந்த பொண்ணு, எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த மீனா வந்து சொல்கிறாங்க, இந்த மருத்துவால் பாதிக்கப்பட்ட பொண்ணு நான் தான். ஏன்னா வந்து இந்த மருது வந்து நிறைய பெண்களோட ஃபோட்டோவை எடுத்து நிறைய நெட்டில் விடுவான் அசிங்கசியமாக, அவனால் பாதிக்கப்பட்டுதான் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா சொல்கிறாங்களா. இதை கேட்டுட்டு நம்ம சாமுண்டீஸ்வரியே அப்படியே அதிர்ச்சி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனால் இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரியும், ஏன்னா வந்து இந்த கார்த்தி ஏற்பாடு பண்ண ஆள் தானே நீனு, அவன் சொல்லி தானே இந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த பக்கம் ஐயோ இந்த கார்த்தி முடியாதுன்னு நினச்சி இப்போ பாதிக்கப்பட்ட பெண்களையே வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கானா, இது வேலைக்காகாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலாவும் மனசில் நினைக்கிறாங்க. நம்ம மருதுக்கு அந்த இடத்துல அள்ளு இல்லை, ஆனாலும் நம்ம மருது முன்னாடியே சொல்லி வச்சிருக்காரு சாமுண்டீஸ்வரி கிட்ட, அத்தை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலையை பார்ப்பான் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி வச்சுருக்காங்களே. அதனால் சாமுண்டீஸ்வரி நம்ம மீனாவை நம்பவே இல்லை. அப்புறம் மீனாவை வந்து நம்பாதனால மீனா ரொம்பவே வந்து ஒரு மாதிரி சோர்வாயிடுறாங்க. மேடம் நான் பாதிக்கப்பட்ட பொண்ணு, நான் வந்து சொல்கிறேன் நீங்கள் நம்ப மாட்டீங்களே அப்படின்றாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டு இந்த ரேவதிக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இவன் நம்மளையே தப்பாக வீடியோ எடுக்கணும்னு நினச்ச ஆள் தானே இவன், அதனால இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனசில் வந்து நம்ம ரேவதி நினைக்கிறாங்களா. உடனே மீனாவை வந்து போக சொல்கிறாங்க. மீனாவும் போகிறாங்க, அவங்க பின்னாடியே நம்ம ரேவதியும் போகிறாங்க. ரேவதி போயிட்டு என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க அப்படின்னும் போது, மேடம் இவன் ரொம்ப கேவலமானவன் மேம், இவன் வந்து இந்த மாதிரி பெண்களை வந்து தப்பாக வீடியோ எடுத்து நெட்டில் அப்லோட் பண்ணுவான் மேம், அது தெரிஞ்சுக்கிட்டு எங்ககிட்டயே பணம் வாங்கி எங்களை மிரட்டின ஆள் தான் மேம். இப்போ கார்த்தி சார் கூட அதை நிரூபிக்கணும், அந்த ரெட்டு யார், அவன் முகமுடி போட்டுருந்தான், என் மூலியமா அதை நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு தான் என்னை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவன் மூஞ்ச பார்க்குற மாதிரி நான் வீடியோ எடுத்தேன். ஆனால் கடைசியில் அதை அவன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோவை கொடுத்தா நான் மீனா உயிரோட விடுவேன்னு சொல்லிட்டு என்னை கடத்தி கொண்டு போய் வச்சுருந்தான் மேம். கார்த்தி சார் தான் அந்த வீடியோவை கொடுத்து என்னை காப்பாற்றினார். ஏன்னா என்னோட உயிர் அந்த இடத்துல இருக்குல்ல, அதனால அவர் அந்த வீடியோவை இவங்ககிட்ட கொடுத்துட்டார். அதனால போதுமான ஆதாரம் இல்லாதனால தான் இப்போ வந்து நாங்கள் நின்றுட்டுருக்கோம். என்ன சொல்கிறீங்க, என்னோட மாமா இதில் சம்மந்தப்பட்டிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம் மேம், அவர் உங்கள் கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக நிறைய விஷயத்தை பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், அவனை கெட்டவன்றதை நிரூபிக்கிறதுக்கு ஆதாரம் எங்ககிட்ட போதுமானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் போலீஸ்க்குமே இந்த விஷயம் தெரியும், ஆதாரம் இருந்தால் தானே சாமுண்டீஸ்வரி மேடம் நம்புவாங்க, அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் மெனக்கிட்டோம், கடைசியில் அவன் எங்களையே வந்து இது பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போது தான் நம்ம ரேவதி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கடைசியில் மாமா எங்கே இருக்காரு, அது ஒன்றும் இல்லை மேம், பாதிக்கப்பட்ட பொண்ணு ஒரு பொண்ணு கோமாவில் இருக்கா மேம், அவளை பார்த்துக்க தான் வந்து கார்த்திக் சார் போயிருக்கார், நானும் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் அங்கே போகிறாங்க. அங்கே போயிட்டு மாமா நீங்கள் என்னோட அத்தை பையன், உங்களை பற்றி எனக்கு தெரியும், நீங்கள் என்றைக்குமே தப்பாக இது பண்ண மாட்டீங்க, அந்த மருதுவை பற்றி நான் லாஸ்ட் டைமே நான் வந்து எனக்கு ரோகிணி அக்கா சொன்னேன், நீங்கள் வந்து அதுக்காக தான் அவனை அடிச்சிங்கன்ட்டு, அதுலேருந்தே நான் வந்து அவன் மேலே எனக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்கு, ஆனால் இப்படியாப்பட்டவனை நம்ம வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக்கு நான் வந்து உங்கள் கூட இருக்கேன், நீங்கள் என்னோட மாமா பையன், நீங்கள் இல்லாமல் எப்படி அந்த கல்யாணம் நடக்கும், நீங்கள் தான் அந்த கல்யாணத்தில் என் கழுத்தில் தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி அந்த ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு நம்ம கார்த்தியை கூட்டிகிட்டு மாசா போகிறாங்க நம்ம மண்டபத்துக்கு. அங்கே போனதுமே எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா வந்து அதுக்கப்புறம் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கிட்டேயே எதிர்த்து நிற்கிறாங்க நம்ம ரேவதி, எதுக்காக இவனை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லும் போது அந்த மீனா பொண்ணு வந்து சொல்லும் போது அந்த உண்மையை நீங்கள் நம்பலைல்ல, அந்த உண்மையான பொண்ணு பாதிக்கப்பட்ட பொண்ணை கோமாவில் இருக்கிறத நானே பார்த்தேன், அங்கே போயிட்டு எத்தனை பெண்கள் இவனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாமுண்டீஸ்வரி முன்னாடியே நம்ம ரேவதி வந்து அந்த இடத்துல வாதாடுறாங்க. அதுக்கப்புறம் ரேவதி மூலயமா அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மருதுவை சாமுண்டீஸ்வரியை அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மருது மறுபடியும் ஏதாவது ஒரு சூழ்ச்சி பண்ணி இந்த கல்யாணத்தை மறுபடியும் நடத்த பிளான் போடுவாரா, இல்லை நம்ம கல்யாணத்தை வந்து நம்ம ரேவதியை நிறுத்துவாங்களா, இதுக்கப்புறம் மருதுவோட உண்மையான முகத்தை எல்லாருமே தெரிஞ்சுப்பாங்களான்றத அடுத்து வர வீடியோவில் நம்ம பொறுத்து இருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.